முன்னாள் ஆளுநரும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்காங்க. மேடம் வணக்கம். தொடக்கம் முதலே 8 மணியிலிருந்து இப்போது வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று வருகிறது. அதே போல பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் கருத்து கணிப்புகளில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று ரெண்டில் தான் 160 இடங்களுக்கு மேலே சொன்னாங்க. ஆனால் இப்போ 162 இடங்கள் வரை பாஜக கூட்டணி முன்னிலை பெற்று வருகிறது. இந்த முன்னிலை எதனுடைய வெளிப்பாடு? இந்த முன்னிலை நாடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களினாலும் நல்லாட்சியினாலும் அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்களின் நல்லாட்சினாலும் நாடு முன்னிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றத தான் இந்த முன்னிலை காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி என்று சொல்வதையும் மகா கட்பந்தன் என்று காங்கிரஸ் அங்கம் வகிக்கின்ற கூட்டணியின் படுதோல்வி என்பதையும் நாம் இங்கே ஒரு சேர பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எஸ்ஐஆர் என்ற ஒரு சீர்திருத்தத்தை ஒரு சீர்கேடு மாதிரி திருட்டு மாதிரி தொடர்ந்து அதை பொய் பிரச்சாரம் செய்து அது அதற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இங்கே உள்ள காங்கிரஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இது அமையும். மக்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். எஸ்ஐஆர் என்பது சீர்திருத்தம் தானே தவிர அது ஓட்டு திருட்டு அல்ல என்பதற்கு மக்களுக்கும் ஒரு தெளிவு பிறப்பதற்கு, தமிழக மக்களுக்கு தெளிவு பிறப்பதற்கு பீகார் முடிவு ஒரு காரணமாக இருக்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் பீகார்ல 60% மேல் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். 10% பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். 67.13% வாக்குப்பதிவு, பெண்கள் மட்டுமே 71% மேல வாக்களித்திருக்காங்க. அந்த பெண் சக்திகளுடைய வாக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்திருப்பது என்பது யாருக்கு என்பது இந்த முன்னிலையெல்லாம் வெளிப்படுத்துதா? அப்ப நிச்சயமா. ஏனென்றால் பெண்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பெண்களுக்கான திட்டமும் மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களின் பெண்களுக்கான திட்டமும் சேர்ந்துதான். அது மட்டும் இல்ல, ஒரு காட்டாட்சி நடக்கும் பொழுது பொய் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அதிகமாக பூத் கேப்சரிங் பண்ணுவாங்க, வாக்குச்சாவடியில் கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம்னால பெண்கள் வாக்குச்சாவடிக்கு வருவது குறைந்திருந்தது காட்டாட்சியில். ஆனால் இன்னைக்கு போலி வாக்காளர்கள் எல்லாமே இந்த எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டு விட்டதால் நாம தைரியமா போய் ஓட்டுச்சாவடிக்கு போகலாம், அங்க நம்மள மாதிரி நேர்மையான வாக்காளர்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் வரணும். ஏன்னா ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் வாக்குச்சாவடிக்கு துணிச்சலாக வருகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே எஸ்ஐஆர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே போல இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை சொன்னாரு, இங்க கருத்து திணிப்பு அப்படின்னாரு. கருத்து திணிப்பை விட உண்மையான கருத்து திணிப்பு தான். ஏன்னா 160க்கு மேலே வர்ற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த அளவுக்கு கூட யாருமே கணிக்கலைன்றதுனால இது கருத்து திணிப்பு தான். அதை விட மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது. எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கீழ்த்தரமாக பேசக்கூடாது. அதே மாதிரி ராகுல் காந்தி இனிமேல் நம்பக்கூடாது. ராகுல் காந்தியோட பிரச்சாரம் எங்கேயுமே எடுபட மாட்டேன் என்பது மட்டுமல்ல, அவங்க சேர்ந்திருக்கின்ற கூட்டணியின் தோல்விக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள், நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இங்க அரங்கத்தில் இருக்கிற 2 கருத்தாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, பாஜக கூட்டணியுடைய வெற்றிக்கு காரணம் அங்க இருக்கிற மகாபத் கூட்டணி தான். என்னன்னா இங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவருடைய பேச்சு தான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த பிரமாண்ட வெற்றியாக இருந்தால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? யார்? இல்லை, இதுக்கு நான் எப்பவுமே எதிர்மறையை முதல்
வெற்றியின் காரணமாக நான் சொல்ல மாட்டேன். அதுவும் வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் தான் வெற்றிக்கு அடிகோல் இருக்கிறது. ஏனென்றால் வளர்ச்சி தான் தேவை. இப்போ மக்களுக்கு வந்து இந்த இமோஷனல்னு சொல்கிறோம் இல்லையா, பிரெயின் வாஷ் பண்ணுறது, இமோஷனலை பேசுறது, மொழியை முன்னிறுத்துறது, ஜாதியை முன்னிறுத்துறது, மாநிலத்தை முன்னிறுத்துறது, அதன் மூலம் அவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யாமல் ஆனால் அவங்க அந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி, உண்மையிலே சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகின்ற இடத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்றால் பீகார் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் வாக்குகளுக்காகத்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வந்து சொல்றதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் மேடம். நம்ம அடுத்து நீங்கள் தொடர்ந்தீங்க, நான் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க மேடத்திட்ட போயிட்டேன். நீங்கள் அதை தொடரலாம். இந்த இவ்வளோ பெரிய வெற்றிக்கு தேர்தல் வாக்குறுதியும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அந்த வாக்குறுதியில் நீங்கள் முக்கியமாக கருதுகிற வாக்குறுதிகள் என்ன? எல்லா வாக்குறுதியுமே நாங்கள் காரணம். அதாவது முதல்ல ஒரு 20 வருஷம் ஆட்சி செய்து நீங்களாம் என்ன எதிர்பார்த்தீங்க? ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. ஒரே ஒரு ஊழல் நிதிஷ்குமார் மீது சொல்ல முடியலை நம்மளால். ஆனால் லாலு பிரசாத்னு ஆரம்பித்தா ஊழலை தவிர ஒன்றுமே இல்லை. மக்கள் அதை ஞாபகப்படுத்தி தான் பார்க்குறாங்க. டெவலப்மெண்ட் இந்த அரசாங்கம் சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறது. 10,000 ரூபா மட்டும் சொல்கிறீங்க. மெட்ரோ ஸ்டேஷன் இன்றைக்கி பாட்னாவை வந்து மெட்ரோ மேப்பில் இன்றைக்கி இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அங்கே இருக்கிற அத்தனை அக்ரிகல்ச்சர் விஷயத்தில் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. சாலைகள் எல்லாம் பண்ணிடாச்சு. என்ன பண்ணலைங்கிறதான் இப்போ பிரச்சனை. இன்றைக்கி எஜுகேஷன் லெவலில் நான் எல்லோரும் என்ன அநியாயமாக சொல்கிறாங்கன்னா, பீகார் வந்து எஜுகேஷனில் மோசமாக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆர்ஆர்பியில் யார் அதிகமாக ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு இருக்குது? பீகாரிஸ் தான் இருக்குது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பேங்க் எக்ஸாமில் அவங்க தான் வர்றாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கான்னு பாருங்கள் சார். பீகாரிஸ் இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் சார். தமிழ்நாடே பீகாரி கையில் தான் சார் இருக்குது. ஒரு ஆர்.என். ரவி இருக்கிறாரு, ஒரு ரிங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு, ஒரு நம்ம பிரசாந்த் கிஷோர்கிட்ட தான் திமுகவே ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கு. இப்போ விஜய் ஆலோசனை கேட்குறாரு. இப்படி எல்லார்ட்டையும் பீகார்ட்ட அடமானத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பீகாரிகளை இந்த பக்கம் லேபர்ஸை இப்படி மட்டமாக பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, ஆளுநரை சொல்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறாங்கிறது தெரியல. நீங்கள் பிரசாந்த் கிஷோரை சுட்டி காட்டுனதுனால நான் சொல்கிறேன். அவரும் களத்தில் இருக்கிறாரு. முடிவுகள் அவர் எதிர்பார்த்தபடி இல்லையே. இல்லை, பிரசாந்த் கிஷோருக்கு கிட்டத்தட்ட ஒரு முதல்ல 5 சீட்டில் லீடிங்காக இருந்தது, அப்புறம் 3 வந்தது, இப்போது நெல்லுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த இம்பேக்ட் இருந்ததா என்று கேட்டால் அந்த எலெக்ஷனில் அவருடைய பிரச்சாரத்தினுடைய இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்தவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் அர்த்தம். அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. தேஜஸ்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் இன்னொரு கருத்து. ரெண்டாவது, ராகுல் காந்தியை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மீண்டும் 61 சீட் அவருக்கு ஏன் கொடுத்தாங்கங்கிறதா எனக்கு கேள்வியாக இருக்குது. உண்மையிலேயே நான் கொஞ்சம் போல் நமக்கு தேஜஸ்வி மேலே இறக்கம் வந்தால் கூட ஏன் இவ்வளோ கொடுத்துட்டாருங்கிற எண்ணம் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். காங்கிரஸுக்கு ரொம்ப அதிகமான இடத்த கொடுத்து வெற்றி வாய்ப்பு நிறைய இழந்துட்டதா சார் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அப்படி தான் 63 இடங்கள் கொடுத்தாங்க 2011 நினைக்கிறேன். 63 நாயன்மார்கள்னு திமுக காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. அதுதான் தோல்விக்கு காரணம்னு சொன்னாங்க. இப்போ பீகார்லேயும் ஆர்ஜேடி கூட்டணியுடைய தோல்விக்கு காங்கிரஸ் தான் காரணமாக வந்திருக்கா? அப்போ இல்லை, இப்போ நம்ம காங்கிரஸினுடைய நடவடிக்கை வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த ஓட்சோரின்னு சொல்லிட்டு யாத்ரா போகிறார். அந்த யாத்ராவை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹோல் செப்டம்பர் அவரை ஆளை காணோம், ஹோல் அக்டோபர் அவரை ஆளை காணோம். அங்கே வந்து நியூஸே வந்து ராகுல் மிஸ்ஸிங்கிறது தான் நியூஸே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பீகார் எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை மீட்டுருவாக்கம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான தேர்தல் கடமை வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்குது. ஐயா மல்லிகார்ஜுன் கார்கே என்னமோ பேரளவுக்கு வந்து அவங்க வந்து காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வச்சுருக்காங்களே ஒழிய இன்றைக்கும் வந்து ஒரு போஸ்டர் பாயாக இருக்கிறது வந்து ஐயா ராகுல் காந்தி அவர்களை தான் வச்சுருக்காங்க. அப்போ போய் அதில் அந்த ஊர்வலத்தில் தான் போய் நம்மளுடைய முதலமைச்சரும் அங்கே போயிட்டு வண்டியில் ஏறி நின்று டாட்டா காமிச்சிட்டு வந்தார். அதை வந்து பிஜேபி அவர்கள் வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க இதே திமுக கட்சி, தமிழர்கள் நமக்கு சொல்லவே இல்லை, இங்கே வந்து அவங்க இட்டுக்கட்டி பேசினாங்க. அதை திமுக கட்சி வட மாநிலத்தவரை இன்னும் குறிப்பாக பீகார்காரங்களை எந்த மாதிரிலாம் அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் டிவி விவாதத்துக்கு வரக்கூடிய
திமுக காரர்களும் எந்த அளவுக்கு வந்து அவங்களை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது பூரா ரொம்பவே அம்பலப்படுத்தினாங்க. அப்போ ஒரு 2 மாதம் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியில் இன்றைக்கி போய் ஒரு ராகுல் காந்திங்கிற ஃபேஸ் ஒரு 2 மாதம் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அங்கே ஃபீல்டில்? அது ஒரு பெரிய காரணம். அவர் பெட்டிங் பண்ணிட்டு இருந்தது பூராமே என்னன்னாக்கா, ஓகே நம்ம வந்து ஒரு ஹெச் ஃபைல்ஸ்னு ஒரு ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் பாம்பு ஒன்று கையில் இருக்குது, இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் பட்டையை கிளப்பிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் விட்டார். ஆனால் ஏற்கனவே நடந்த அந்த ஆட்டம் பாம் இதிலே வந்து ஒன்றும் விடை கிடைக்கல. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இது வந்து உண்மையாக இருந்தால் வாக்காளர் பட்டியல் முறைகேடு இருக்கிறது வாஸ்தவம் தான். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய அதாவது ப்ரெஸ் மீட்டினுடைய ஆதாரமே என்னன்னா எஸ்ஐஆர் வேணுங்கிறது தான் அவருடைய பிரசன்டேஷன் வந்து வலியுறுத்துது. அப்போ ஒரு பக்கம் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்திட்டு வாக்காளர் பட்டியலை சரி பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்கே வந்து பாரதிய ஜனதாவும் இசியும் கைகோர்க்குன்னு சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? அப்போ வந்து என்ன சொன்னார்னா, புல்லட் ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்குது என்கிட்ட அப்படின்னாரு. நான் அப்பயே கேட்டேன், புல்லட் ப்ரூஃப் எவிடன்ஸாக இருந்தால் நீங்கள் இசிஐக்கு கூட நீங்கள் அஃபிடாவிட் ஃபைல் பண்ணாதீங்க, நேராக சுப்ரீம் கோர்ட் போங்க. அப்பயே நான் என்ன சொல்லியிருந்தேன், சுப்ரீம் கோர்ட் நீங்கள் போகலனாவே உங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஆதாரமும் இசிஐயோட கைகோத்து அவங்க வாக்கு திருட்டு பண்ணாங்கிறது உங்கள் ஆதாரம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க கோர்ட்டு கேஸ் போகல. இப்போது இதே ஹைட்ரஜன் பாம்பை நம்பிட்டு இன்றைக்கி உட்காந்துருந்தாங்க. அப்போ மக்கள்கிட்ட இது எந்த அளவுக்கு எடுபட்டுருக்குங்கிறது இந்த இன்னைக்கு இப்போ ஏலியர் ரிசல்ட் இப்போ பாருங்கள், 175 சீட்டு என்டிஏ லீடிங், 64 மகாகத்பன் லீடிங், குறைஞ்சிருக்கு. நம்ம அப்படியே ஆரம்பிக்கும் போது 76 ஆரம்பித்தோம், இப்போ 64க்கு கீழே குறைஞ்சிருக்கு. அப்போது மக்கள் வந்து எல்லாத்தையுமே விட்டு நோக்குறாங்க. இன்றைக்கி அந்த காலம் மாதிரி இல்லை. லல்லு பிரசாத் யாதவ் அங்கே ஜங்கிள் ராஜ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய பீகார் இல்லை. இன்னைக்கு இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்க வேணா இப்போ இங்கே சில தலைவர்கள் சொல்றது போல இல்லை, நல்ல விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலமாக தான் இருக்கு. ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு விமர்சனம்லாம் கடுமையாக பண்ணுறாங்கல்ல, கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. அப்படி இல்லை. நம்ம என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே ஒரு லெகசி உண்டு. அது வந்து நம்மளுடைய பண்டைய கலாச்சாரத்திலேருந்து நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்னால வரல. அதை நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா இது தமிழ்நாடுங்கிறது ஒரு ஞான பூமி. இங்கே திராவிட பூமி, திராவிட மண்ணுங்கிறத விட இது வந்து ஒரு ஞானம் படைத்த, ஞானம்னாவே என்ன, அறிவின் உச்சம். அப்போ அறிவின் உச்சமாக இருக்கக்கூடிய பூமி இது. அப்போ நமக்கு அந்த லெகசி உண்டு. பட் இன்னைக்கு பீகாரில் நம்ம லல்லு பிரசாத் யாதவ் ஆண்ட காலத்துலலாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பேர் ஜங்கிள் ராஜ் தான். அப்போது இப்போ கூட திமுக டிஎம்கே 75 விழாவில் ஸ்டாலின் ஐயா ஸ்லாகிச்சு பேசுகிறாரு. எல்லா கட்சியும் நமக்கு வந்து என்ன பாராட்டு சொல்லியிருக்காங்கங்கிறது போது இவர் நம்ம லல்லு பிரசாத் யாதவனுடைய சன்னு வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய கட்சின்னு சொல்றார். யார் சொன்னது? லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் சொல்றார், தேஜஸ்வினி யாதவ் சொல்றார். எதை பத்தி? ஜனநாயகத்தை பத்தி. ஆனா இவங்க கொடுத்த ஆட்சி பீகார்ல எப்படி? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்து போலாம். ஒரு பீரியட் இல்ல, இது மட்டும் சொல்லிடுறேன், ஒரு பீரியட் 2 பீரியட்னா கூட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டெவலப் ஆயிடும். நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளானும் அந்த அதிருப்தி இல்லைங்கிறீங்க. நம்ம பேசலாம் தொடர்ந்து. நம்மளோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். நான் உங்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் தமிழிசை இணைந்திருக்காங்க. மேடம், இங்கே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பல அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி வியூகத்தை வகுத்து கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிற பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய தனி கட்சி தொடங்கி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்லாம் சொன்னார். 2 கூட்டணியுமே அவர் விமர்சித்தார். ஆனால் முன்னிலை என்பது ஒற்றை இலக்கத்தில் கூட இல்லைங்கிறது மக்கள் என்ன பதிலை கொடுத்துருக்காங்கிறத காட்டுதா, அல்லது தேர்தல் வியூக நிபுணர்கள் தேர்தல் வியூக நிபுணர்களாக மட்டும்தான் இருக்கும், தலைவர்களாக வந்தால் மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்கிறத வெளிப்படுத்துதா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மீண்டும் நம்ம அவங்கள்ட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி மணிகண்டன் வீராசாமி, முன்னணி நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. 175 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி முன்னிலை பெற்று வருகிறது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட இந்த முறை வந்து ஆர்ஜேடி வந்து அதிகமாக வரும்னு தான் முன்னாடி நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனால் கள நிலவரம் வந்து அதுக்கு எதிராக வர்றது. ஸோ மக்கள் தீர்ப்பை தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஏற்றுக்கணும். என்ன தான் நம்ம வந்து கணிப்புகள் எப்படி இருந்தாலும், பட் அங்கே வந்து என்ன இனிப்பான செய்தி வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தான் களத்தில் வந்து எதிரொலிக்கும். இனிப்பான செய்தி யாருக்குன்னு இருக்குல்ல? இல்லை, இப்போ ஆளுங்கட்சிக்கு தான் அது இனிப்பான செய்தியா? ஏற்கனவே வந்து 4 முறை ஆட்சியில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு இது ஒரு இனிப்பான செய்தியாக தான் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். ஏன்னா களம் வந்து நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போது
மணிகண்டன் நம்ம தொடர்ந்து பேசலாம். மீண்டும் அவங்க இணைப்பில் வந்திருக்காங்க தமிழிசை. அவர்களிடம் மேடம், நான் கேள்வியை உங்கள்கிட்ட முன்னாடியே முன் வச்சுட்டேன். பிரசாந்த் கிஷோருடைய இன்றைக்கு இந்த நிலை மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரமா அல்லது அவரை மக்கள் புறக்கணித்து விட்டார்களா? இல்ல, புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இது புதிய கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்கின்ற எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமையும், தமிழகம் உட்பட, என்பதுதான் எனது கருத்து. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பல மாநிலங்களில் வெற்றிக்காக வியூகம் வகுத்து கொடுத்தவர். அவரோட மாநிலத்திலேயே அவரால் வியூகம் வகுக்க முடியலன்னா மக்கள் அடிப்படையில் ஒரு கட்சி எப்படி பணியாற்றுதுன்னு பார்க்குறாங்க, அந்த கட்சியோட பலம் என்னன்னு பார்க்குறாங்க, அந்த கட்சி நமக்கான திட்டங்களை கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆக வெறும் விளம்பரங்களினாலேயோ புதிதாக நாங்கள் வந்திருக்கோம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றதுனாலேயோ மக்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று சொல்ல முடியாது என்பதை பிரசாந்த் கிஷோரின் வருகை தோல்வி நமக்கு உணர்த்துகிறது. இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் தேசிய ஜனதா பிரிப்பாரு, அதனால அவர் அவரும் உயர் ஜாதி சார்ந்தவர், பாஜக நிறைய உயர் ஜாதி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க. பாஜக ஜாதியை நம்பி போட்டி போடல, வளர்ச்சியை நம்பிதான் போட்டி போட்டது என்பது மிக தெளிவாக இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிகிறது. அதனால இது புதிதாக அரசியலுக்கு கட்சி தொடங்கி என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. இப்போ தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தலைவராக இருந்து தனக்கு வீகம் வகுத்து வெற்றியை தான் தேடுவார் அப்படின்னு சொல்கிறப்ப பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகளுக்கு வீகம் வகுத்து வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனக்கே வெற்றியை பெற முடியாதவர் பிற கட்சிகளுக்கு எப்படி வெற்றியை தேடி கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்போ கலா சூழல் ஒரு வெற்றி பெறும் கட்சிக்கு இவர் போய் வீகம் வகுத்து கொடுத்து அந்த வெற்றியை தனதாக எடுத்துக்கொண்டார், அதைத்தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். பீகாரில் அவருடைய உண்மையான நிலைமை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவருடைய உண்மையான திறன் வெளிப்பட்டிருக்கா பீகாரில்? ஆனா அவரால் எந்த வெற்றியையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவரோட வாக்குகள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமோன்னு ஒரு பெரிய சந்தேகம் அங்க இருந்தது. அது இல்ல, அவரோட வாக்குகளையும் தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் உள்ள வேறுபாடு அதிகமா இருக்கு. அது பிரசாந்த் கிஷோர்னால அந்த தோல்வி இல்ல. அப்போ பாஜகவின் கூட்டணியின் வெற்றி அபரிதமா இருக்கு, அசுரத்தனமா இருக்கு. அதனால பிரசாந்த் கிஷோரால எதுவும் செய்ய முடியல அப்படின்றது மறுபடியும் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னொன்னு, அவரால் எல்லா இடங்களிலும் வேட்பாளர் போட முடியல. அது மாதிரி தான் போட்டியிடலன்னு விலகினதுல இருந்தே அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதனால இன்னைக்கு காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் மாதிரி புதிதாக அரசியலுக்குள்ளே நுழைந்தாலும் அவர்களை மக்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மறுபடியும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுவேன். அதே போல் அங்கே ஜன்சுராஜ் கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு 4 பேர் அந்த வேட்பாளர் பிஜேபியில் தான் போய் இணைந்தாங்க. இப்போ அந்த வேட்பாளர்களுக்கு முன்னாடியே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது, மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குங்கிறத பிரசாந்த் கிஷோரை விட அவருடைய வேட்பாளர்கள் முன்கூட்டியே கணித்துட்டாங்களா மக்களைப் போலவே? நிச்சயமாக அவங்க கணிச்சிட்டாங்க. ஆனால் அரசியல் சூழ்நிலை தெரிஞ்சவர் யார், அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி ஏற்கனவே இதுல கருத்து கணிப்புகள்ல இன்னும் சொல்ல போனா செல்வ பெருந்தகை போன்றவங்க கருத்து திணிப்புனாங்க. ஆனா அந்த கருத்து திணிப்பையும் தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நமது உறுதியான ஒரு தகவலாக இருக்கிறது. இது பாரத பிரதமரின் வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி, நிதிஷ்குமார் அவர்களின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி, அமல்படுத்தப்பட்ட மதுவிலக்கிற்கு கிடைத்த வெற்றி. ஏனென்றால் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பின்பு அங்கு காட்டாட்சி மறைந்திருக்கிறது, பெண்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இது எல்லாமே முக்கியமானது. நன்றி மேடம். இப்போது வரைக்கும் 175 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று வருது. அடுத்தடுத்த விவரங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மீண்டும் இணையலாம். இந்த அமர்வில் இணைந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. மணிகண்டன் வீராசாமி, நீங்கள் தொடருங்க.
அதான் சார் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடியு வந்து பல்வேறு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவங்களோட வெற்றிக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முதல்ல பார்த்தீங்கன்னா கணிப்புலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாக சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து அதிகமாக வந்து என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே கள நிலவரம் பார்த்தீங்கன்னா 180 வந்து என்டிஏ கூட்டணியும், இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா 59 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக தான் இது வந்து பார்க்கணும். ஏன் இந்த சர்க்கிளுக்கு என்ன முக்கியமான காரணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வந்து அறிவிக்கிறதுல வந்து தாமதம் பண்ணாங்க இந்தியா கூட்டணியில். அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர்னு சொல்கிறதுலே வந்து டிலே பண்ணாங்க. இதெல்லாம் வந்து களத்தில் அவங்கள வந்து பின்னோக்கி வந்து இழுத்துருக்கக்கூடும்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஜேஎஸ்பி வந்து ஒரு பெரிய ஸ்பாயிலராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க எதுவும் ஸ்பாயில் பண்ணல இங்கே. அதனால் இவங்களுக்கு வந்து என்டிஏக்கு வந்து அதிகமான இடங்கள் கிடைச்சிருக்கு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் அவருக்கான இடங்கள்ங்கிறது ஒன்றுமே இல்லைல்ல. ஆமாம், இல்லை அதாவது என்னென்னா ஊடகங்களில் வந்து என்ன எழுதுனாங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பாயிலராக இருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. நான் நிறைய இடங்களில் இதுக்கு முன்னாடி கூட பதிவு பண்ணேன். அவர் வந்து ஒரு நல்ல கோச், ஆனால் அவர் வந்து கிரவுண்டில் இறங்கி விளையாட முடியும்னா விளையாட முடியாது. கோச்சுக்கும் பிளேயருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையார் இப்போ சொன்ன மாதிரி அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவர் ஒரு கேண்டிடேட் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருந்திருக்கும். அவரே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அங்கே வந்து அவங்கள உளவிலாவே அவங்க வந்து களத்தில் இருந்து அவங்க வந்து இல்லை, பின்னோக்கி போயிட்டாங்க. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து திமுக அண்ணா திமுக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இரண்டு கட்சிகளும் தான் வந்து இருக்காங்க. ஜேடியும் ஆர்ஜேடியும் தான் களத்தில் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. காங்கிரஸ் வந்து இல்லை, களத்தை விட்டே வந்து போனது வந்து வருத்தம் அளிக்குது. இப்போ அதே போன்ற ஒரு நிலை தான் 2026 இருக்கும் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அது வந்து என்னென்னா நமக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி களம் எப்படி இருக்குன்னா மக்கள்கிட்ட நீங்கள் வந்து வேலை செய்யணும். வெற்றி தோல்வின்றது வந்து வேறு. அந்த மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து முடிவெடுப்பாங்க. இப்போ கூட இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கணும்னா 4 முறை ஆண்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி திருப்பி அவங்க வந்து முன்னை விட அதிகமான இடங்கள் வந்து அதிகமாக ஜெயிச்சு வராங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபட்டுருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தங்கன்னு நீங்கள் சொன்னாலும் பட் ஒரு சாமானிய மக்களுக்கு அது உண்மையாக போய் சேரக்கூடிய ஒரு பணமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அதை நம்ம உண்மையிலே வரவேற்க தான் செய்யணும். இதெல்லாம் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் வந்து இங்கே வந்து இன்றைக்கி ஓட்டாக மாறி இருக்குது. அதை தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் வெல்ஃபேர் ஸ்கீம்ன்றது எப்பவுமே எளிய மக்களுக்கு போய் சேரும்போது சரியான முறையில் வந்து கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வெற்றிகள் வந்து கிடைக்கும்ன்றது இது ஒரு அத்தாட்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, நம்பி சார் தான் சொல்ல வந்தீங்க. நான் கேள்வியும் முன் வச்சிடுறேன். நீங்கள் முன்னாடி கூட சொன்னீங்க வளர்ச்சி திட்டங்கள் வாக்குறுதிகள் எல்லாமே காரணம், எல்லா வாக்குறுதியுமே முக்கியமான வாக்குறுதின்னு சொன்னாங்க. அதில் 1 கோடி பேருக்கு வேலை அப்படின்னு சொன்னது. கிட்டத்தட்ட 2011 கணக்கெடுப்பின்படியே 75 லட்சம் பேர் பீகார்காரங்க வெளிமாநிலங்களில் வேலை தேடி இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த புள்ளிவிவரம் சொல்லுது. இப்போ அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் 20 ஆண்டுகளாக வளர்ச்சி திட்டம் நல்லாச்சு அப்படின்னாக்கா 1 கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லிக்கிற அந்த உத்தரவாதத்தை ஏன் கொடுக்கணும்? அது ஏன் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும்? அதாவதுங்க ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு தொழில் வளரணும்னா பிபிபின்னு சொல்லிட்டாங்க, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் வளர்றதில்லை. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணும். இன்வெஸ்டர்ஸ் எங்கே வருவாங்க? எந்த மாநிலம் அமைதியாக இருக்கிறதோ அங்கே வருவார்கள். ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்லை? இவங்க வேணால் அமைதின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நம்பர் 1ங்கிறாங்களே தொழில் முதலீடு. எங்கே போய் என்ன கொண்டு வந்தாங்கிறது நமக்கு தான் தெரியும். ஜங்கிள் ராஜ்னு ஒரு பேர் வந்த பிறகு சார் நான் கயா போயிருந்தேன் சார். கயாலேருந்து பாட்னா போனேன். பாட்னாவில் லாலு பிரசாத் பீரியடில் ஒரு 3 ஆட்டோ பஜாரில் 3 ஆட்டோவில் ஆட்டோ சைடில் 2 பேர் உருளைக்கட்டையோடு நிற்கிறான். மொத்தம் 12 பேர் உருளைக்கட்டையோடு நிற்கிறாங்க. அப்படி பஜார் முழுக்க அப்படி இறங்குறாங்க. அப்படி ஒவ்வொரு கடையிலையும் வசூல் பண்ணுறாங்க, வசூல் பண்ணிட்டே போகிறாங்க. இந்த திரைப்பட காட்சிகள் போல் உண்மையிலே நான் கண்ணால் பார்த்தேன். அதை கேட்டால் இது லாலு பிரசாத் ஆளு இதுதான் பண்ணுவாங்க, இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. இன்னும் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். நான் இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணேன், நான் கண்ணால் பார்த்து ரெக்கார்ட் பண்ணேன். அந்த அளவு காட்டு ஆட்சிங்கிற வார்த்தை யாரும் பொய் சொல்லலை. காட்டு ஆட்சி என்பது காட்டாட்சியாகத்தான் இருந்தது. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வர்றங்கும் போது எல்லாருக்கும் பயம் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? நம்மகிட்ட வந்து லூட் அடிப்பானா? நம்மகிட்ட வந்து காசு கேட்பானா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கிளைமேட்டை நீங்கள் உருவாக்க வேண்டும்.
அப்போ நிதிஷ்குமார் வந்த பிறகு அந்த கிளைமேட் வந்ததானே வந்தாச்சு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் 2014 மோடி ஆட்சி வந்த பிறகு தான் மொத்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கிளைமேட் வந்ததுன்னு சொல்லலாம். இல்லைன்னா இவங்க 2Gயில் சைனா கம்பெனியில் என்ன பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வர ஃபாரின் கம்பெனிஸில் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இது எப்போ வருகிறது என்றால் அமைதி வரும்போது தான் வரும். இன்றைக்கி இவங்க 1 கோடின்னு சொல்கிறாங்கன்னா இனிமேல் அந்த இடத்துல அமைதி இருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, இப்போதே ஒரு மெட்ரோ வந்தாச்சு, இப்போவே உங்கள் யூனிவர்சிட்டியை கையில் எடுத்தாச்சு, இப்போவே வந்து அக்ரிகல்ச்சர் விஷயத்தை கையில் எடுத்தாச்சு, எல்லாமே பண்ணி காமித்து கொண்டு இருக்கிறாள். நல்ல கிட்டத்தட்ட 8 வழிச்சாலை 10 வழிச்சாலையெல்லாம் பீகாரில் வந்தாச்சு சார். நீங்கள் தான் இன்னும் 8 வழிச்சாலை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. 8 வழிச்சாலை 10 நம்ம ஆனந்த் இப்போ அங்கேருந்து நம்ம ஜனமில் சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கிறத வளர்ச்சியை கண்ணு முன்னால் காமிக்கிறாங்க. அப்போ வளர்ச்சியை கண்ணு முன்னால் காமிக்கிறத பார்ப்பாங்களா, வேற யாராவது பார்ப்பாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தையோ பீகாரையோ சொல்கிறது ஒன்று, அங்கே இருக்கிறது வேறையா இருக்குது. கடந்த 9 மாதத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஒரு மாநிலத்துக்கு, அதாவது நம்ம இது மூலமாக அந்த மாநிலத்துக்கு கொடுத்தது மட்டும் 89,000 கோடி ரூபாய். அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை கை முன்னால் காமிச்சாச்சு. அதையும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு மத்திய யூனியன் பட்ஜெட்டையே ஒரு மாநில பட்ஜெட் மாதிரி பீகாருக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை, தேவை இருக்கு இல்லையா? நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து லேபர் மைக்ரேஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த லேபர் மைக்ரேஷனை அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இல்லை, போகிற இடத்தெல்லாம் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? என்ன முடியவே முடியாது. ஆகையினால் சில விஷயம் தேவையின் அடிப்படையில் நடக்கிறது. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னாங்க. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ன செய்வது என்பதை காமித்து விட்டார்கள் அல்லவா, அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு பீஸ் வேணும், அமைதி வேணும், படிப்பு வேணும், தொழில் வேணும். அதை கேரண்டி பண்ணுற ஆளுக்கு தானே கொடுப்பாங்க, வேறு யார் கொடுப்பாங்க? ஒரு தாய் வந்து கொஞ்சம் உடல்நலம் கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்கு கூடுதல் கவனிப்பு கொடுக்கறது போல அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறீங்க. இல்லை, அப்படி இருந்த மாநிலம் தானேங்க பீகார் என்பது. இந்திய சரித்திரத்தில் முக்கியமான மாநிலம் தானே. ஒரு பௌத்தம் பிறந்த இடம், ஒரு நாலந்தா இருந்த இடம், ஒரு சாணக்கியன் சந்திரகுப்தன் உலகத்துக்கு நான் யாருன்னு காமிச்ச இடம். அந்த இடத்துல இருந்து கொண்டு இன்றைக்கி சார் ஒன்று யோசிச்சுங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதல் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் எங்கே ஆரம்பித்தது? பீகாரில் தான் ஆரம்பித்தது. நாம் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல வேண்டாம், ஜேபி மூவ்மெண்ட்டு பாட்னாவில் ஆரம்பித்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய பீகார் எங்கேருந்து விழுந்தது என்பது தான் கேள்வி. ஏன் விழுந்தது, எப்படி விழுந்தது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா எங்கே மாராலிட்டி எப்போ போகிறது அப்படின்னா அதுக்கு நான் நிறைய காரணம் சொல்லுவேன் இருக்கிற. ஏன்னா வெற்றி பெற நேரத்தில் அடுத்தவர்களை நான் புராண்டணும்னு நான் விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகையினால அந்த வீழ்ச்சியிலேருந்து இன்றைக்கி மீண்டு வந்து கொண்டு இருக்கிறது நான் நினைக்கிறேன். வீழ்ச்சியிலிருந்து பீகார் மீண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நந்தகுமார், ஒரு 175 கடந்து போயிட்டுருக்கு, கணிப்புகளை மிஞ்சி போயிட்டுருக்கு. தமிழிசை கூட சொன்னாங்க, காமா கருத்து திணிப்பு தான், 170க்கு மேலே வரும், அதை குறைச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ 191 91 வெர்சஸ் 49. சரி, 200 நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப சம்திங். அதை வேறு ஜேவிசி ஸ்ரீராம் தான் சொன்னார். 156 தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் 172 அதுவும் தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லவே முடியாதுன்னு அவருடைய ஜேவிசி கருத்து கணிப்பில் அவர் சொல்லிட்டு. அப்போ மிக பிரம்மாண்டமான வெற்றியை தான் பெற போகிறாங்களா? ஆமாம், இது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து டைம் 11 மணி ஆகுது. ஏன்னா 11 மணிங்கும்போது ஓரளவுக்கு கணிக்கக்கூடியது தான். இதில் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஜனதாதளும் பிஜேபியும் 101 நிற்கிறாங்க. பிஜேபி 80 லீடிங், ஜனதாதள் யுனைடெட் 84 லீடிங். 143 சீட்டில் நிற்கக்கூடிய ஆர்ஜேடி வெறும் 37 தான் லீடிங். காங்கிரஸ் 61 வெறும் 7 தான் லீடிங். அப்போ இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்டிகுலராக இப்போ இருக்கக்கூடிய திமுக உற்று நோக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இன்றைக்கி இந்த மகாகத்பன் ஃபெயிலியர் ஆனதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், ஒரு சாமானிய மனிதன், அடிப்படை அறிவிருக்கக்கூடிய மனிதன் சிந்திக்க முடியாத வாக்குறுதிகள். என்ன சொன்னாங்க? குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அரசாங்க வேலை கொடுப்போன்னாங்க. சற்றேறக்குறைய 13 கோடி மக்கள் தொகை பீகாரில். ஒரு குடும்பத்துக்கு 4 உறுப்பினர்னு போட்டிங்கன்னா கூட 3.25 கோடி குடும்பம். நீங்கள் வந்து மகிழா ஜீவிகாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்ன்னு சொல்லும்போது ஒரு மினிமம் 30,000 ரூபாய் கவர்மெண்ட் ஜாப் வச்சிங்கனாலும் 11,70,70,000 கோடி ரூபாய் வேணும் சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும்.
பீகாரினுடைய பட்ஜெட் எவ்வளவு? இப்ப கடந்த மார்ச்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணது வேலையில 3,17,000 புதுசா எல்லா குடும்பத்துக்கும் ஒன்று கொடுக்க போறது இல்ல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை உத்தரவாதம். அது ஏற்கனவே இருந்தாங்கன்னா இல்லாத குடும்பத்திலான கொடுக்க இப்ப போறாங்க. இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகர்கள் எத்தனை பேர் அங்க? ஏன்னா கோடிக்கணக்கில் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் 13 லட்சம் பேர், அதில் வந்து 4.5 லட்சம் பேர் வேக்கண்ட், ஒரு 9 லட்சம் தான் வச்சிருக்காங்க. பீகாரில் வந்து ஒரு 12 லட்சம்னு வச்சுக்கோங்க. 3.25 கோடி எங்க இருக்கு? 12 லட்சம் எங்க இருக்கு? அப்போ நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய பட்ஜெட்னுடைய மதிப்பு எவ்வளவு? 3,17,000 கோடி. நீங்க 3.25 கோடி குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வெறும் 30,000 மாச சம்பளம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 11,70,000 கோடி. அப்போ இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா, திராவிட மாடலை பார்த்து எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்கன்னு. அப்போ வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு தவறுதலான ஒரு காப்பியும் அடிச்சிட்டாரு, இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே திமுக 505 வாக்குறுதியை கொடுத்து வெறும் 13% தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண பள்ளியில் படிக்கிற மாணவனுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் மகேஷ்? 35 மார்க் எடுக்கணும் மினிமம். 135. நீங்க 13 மார்க் எடுத்து வச்சுட்டு இங்க வந்து இந்த ஃபெயிலியர் மாடலை நீங்க போய் அவங்க அடாப்ட் பண்ணி காப்பி அடிச்சிருக்கீங்களே குடும்பத்துக்கு ஒண்ணுன்னு. அப்ப இது பார்க்குறவங்களுக்கு, அதாவது நான் தான் சொல்றேன், நீங்க பெரிய எஜுகேட்டடா இருக்கணும், ஒரு அடிப்படை இருக்கிறவனுக்கு உன் பட்ஜெட்டே 3,17,000 கோடி, சம்பளம் மட்டும் எப்படியா 12 லட்சம் கோடி கொடுப்பீங்கன்னு ஒரு அடிப்படை அறிவு வேணும்ல. அப்ப என்ன நினைப்பாங்க? வெந்தாலும் ஏமாத்துறான் நம்மளே அப்படிங்கிற சில பாரதிய ஜனதாவும் கொடுக்குறாங்க 1 கோடி வேலை வாய்ப்பு 5 வருஷத்துல. அப்போ வருஷத்துக்கு 20 லட்சம் நாங்க கொடுக்குறோன்றாங்க. இது நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறது இனிமேல் பாரதிய ஜனதா எவ்வளவு எஃபிஷியண்டாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு. ஆனா 3.25 கோடி எங்க இருக்கு? 1 கோடி எங்க இருக்கு? அது 5 வருஷத்துல, இவங்க 20 நாள்ல. பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிலையில நம்ப முடியாத விலையில நாணயமான வீட்டு மனைகள் கொடுத்த நம்ம ஜி ஸ்கொயர் இப்ப உங்களுக்காகவே அறிமுகப்படுத்துகிறோம். ஜி ஸ்கொயர் யூனிட்டி பார்க் ஃபேஸ் 2 ரெடியாப்பட்டி ஹில்ஸ்ல, தியாகராஜா நகர் அருகில். ஆனால் 1/3 விலையில். ஆமாங்க, உலகத்தர வீட்டு மனைகள், அதுவும் 1 சென்ட் வரும் 3.95 லட்சத்திலிருந்து. இப்பவே புக் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா இந்த வருஷத்தோட இஎம்ஐ ஜி ஸ்கொயரை செலுத்திடுவாங்க. பிளாட் உங்களுது, உங்க இஎம்ஐ எங்களுது. இனி திருநெல்வேலிக்கு அடையாளம் தாமிரபரணி நெல்லையப்பர் அந்த வரிசையில் நம்ம ஜி ஸ்கொயர் யூனிட்டி பார்க்கும் சேர்ந்துருச்சு. ஜி ஸ்கொயர் யூனிட்டி பார்க் ரெடியாப்பட்டி ஹில்ஸ், திருநெல்வேலி. உங்க வீட்டு மனையை இன்னைக்கே சொந்தமாக்குங்க.